இளமுறை மாதவன் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும் உண்டாகி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த தலத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழுதீஸ்வரர் கோமதி அம்பாள் இதோட திருக்கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து 30-35 கிலோமீட்டருக்குள்ளவும், திருநெல்வேலியிலேருந்து 35 to 40 கிலோமீட்டருக்குள்ளாகவும் இருக்கிற இந்த ஸ்தலத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வழுதீஸ்வரர் கோமதி அம்பாளோட ஸ்தல வரலாறு என்ன, பூஜை முறைகள்லாம் என்னென்ன விசேஷங்கள்லாம் இங்கே நடக்குது எல்லாமே அர்ச்சகர் மாமா தெரியப்படுத்துவாங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். ஹர பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனையை போற்றி, வெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நமது பெருங்குளம் நகரத்தில் அமைந்திருக்கும் கோமதி அம்பிகாள் சமேத திருவழுதீஸ்வரர் ஆலயத்தில் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். எனது பெயர் சிதம்பர சிவாச்சாரியார். செங்கோல் மட ஆதீன அவங்கள ஒத்துழைப்பில் இந்த பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக இங்கே இந்த கோயில் ஒரு 1000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. கல்வெட்டில் எல்லாமே இருக்குது. அதுபோக இங்கே பல வருஷங்களாக திருவிழாலாம் நடக்காமல் இருந்தது, ஒரு 5-6 வருஷமாக. ஏன்னு கேட்டால் சிவகாமி அம்மன் பின்னம் அடைஞ்சதுனால நடத்தாமல் இருந்தது. அப்புறம் சிவகாமி அம்மனும் நடராஜரும் புதுசாக ஒரு ஆள் உபயம் பண்ணதுனால இந்த வருஷத்துலேருந்து இந்த தை மாதத்துலேருந்து செங்கோல் மட ஆதீன அவங்களுடைய ஒத்துழைப்பாலும் ஊர்க்காரங்க ஒத்துழைப்பாலும் எல்லா திருவிழாவிலும் 10 நாளும் நடந்தது. தை மாதம் மகம் நட்சத்திரத்துக்கு இங்கே கொடியேறும். கொடியேறி 10 நாள் திருவிழா நடக்கும். 9ஆம் நாள் தேர், 10ஆம் நாள் தீர்த்த மங்களக்குறிச்சின்னு பக்கத்தில் தாமிரபரணி ஆறுன போய் இது பண்ணுவோம். அதுபோக இங்கே பிரதோஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 2 பிரதோஷமும் நல்ல எல்லா பக்கத்து ஊர்லேருந்து சிவகலை, அதுபோக சாயல்புரம், புதுக்கோட்டை எல்லா ஊர்லேருந்து பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே நந்தி பெரிய நந்தி எல்லா இடத்துலேருந்தும், இங்கே தெப்பக்குளத்துலேருந்தும் அது பக்கத்துலேருந்தும் எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியாத ஒரு நந்தி. ஏன்னா அந்த நந்தியை எந்த இடத்துலேருந்து அபிஷேகம் பார்த்தாலும் யாரும் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக பார்க்கலாங்கிறதுனால இங்கே 2 பிரதோஷத்துக்கும் நல்லபடியாக நடக்கும். அதுபோக சனி பிரதோஷத்துக்கு செங்கோல் மடத்துலேருந்து அவங்க பிரசாதங்கள் அவங்க செலவில் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுபோக அஷ்டமி பூஜைகள் பைரவருக்கு நடக்கும். வெள்ளிக்கிழமை இந்த ராகுகால பூஜை 10 to 12 ராகுகால பூஜைக்கு இந்த பொம்பளைகள்லாம் துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு மற்ற விளக்குகள்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. இங்கே கோமதி முன்னால் இது செங்கோல் மட ஒரு ஏட்லேயும் மற்ற பழைய ஏட்லேயும் ஆவடையம்பிகை அப்படின்ட்டு தான் பேர் இருக்குது. அப்புறம் திருநாமம் இருக்குது. அது திருப்பி இப்போ கோமதி அம்பிகால்னு மாறி இருக்குது.
அது எப்படி யார் மாறிட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப நாள் கழித்து மாறி இருக்கு. அதுபோக இந்த உள்ளே வந்து வியாக்கர முனிவர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே உள்ளே வந்து இங்கே வந்திருக்காருனால அவருடைய சிலைகள் உள்ளே இருக்குது. அதுபோக இந்த செங்கோல் மட ஆதீன கர்த்தா 2வது கர்த்தா வந்து இங்கே டெய்லி வந்து வணங்கினதாகவும் அவர் வந்து ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும், அது அம்பாள் பக்கத்தில் அந்த சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை டெய்லி வந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் சிவ பூஜையை பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதுபோக இங்கே வந்து எங்களுடைய மூத்த தலைமுறைகள், அதாவது 8வது நான் வந்து 8வது தலைமுறை, அது முன்னால் தலைமுறை பரமானந்த பட்டார் அப்படிங்கிறவரும் இங்கே கணக்கு பார்த்த ஒரு கல்யாண சுந்தரம் பிள்ளைன்னு பிள்ளைவாழ்வும், அதுபோல் ஒரு தேவர் சமுதாயத்தை அந்த ஒரு தடிக்காரன் என்ற ஒருத்தரும் இங்கே வந்து ஐதீகமானதாக ஒரு வைக்கப்படப்பல படுத்திருக்கும் போது தீயை வச்சு விட்டாங்க. அந்த தீயிலேருந்து அவர் வந்து அம்பாள்கிட்ட வந்து ஜோதியானதாகவும் அது பிரசன்னத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வரலாறு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷ காலகட்டத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்காங்க. இப்போ கொடிமரம் வந்து ஒரு 150 வருஷமாக தான் இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னால் உள்ளே வந்து ஒரு அக்னி வளையம்ட்டு இருக்குது. அது எந்த கோயிலும் இல்லாத ஒரு இது சிறப்பு. இங்கே வந்து தஞ்சாவூர், அதுக்கடுத்தால நெல்லை கோயில், அதுக்கு அடுத்தால நம்ம பெருங்குளத்தில் தான் அந்த அக்னி வளையம் உண்டு. அதுபோக நம்ம பெருங்குளத்தில் மட்டும் 5 பிரதட்சணம் வந்து உண்டு. உள்ள அக்னி வளையம், அப்புறம் சுவாமியை எல்லா சுவாமியும் சேர்த்து ஒரு வளையம், அதுக்கடுத்தால சுவாமியை மட்டும் தனி வளையம், அதுக்கடுத்தால அம்பாளை மட்டும் சுற்றி வர்ற ஒரு வளையம், அம்பாளையும் சுவாமியும் சேர்த்து ஒரு வளையம் அது வரும். அப்புறம் மாட வீதின்னு ஒன்று சொல்லுவாங்க, சப்பரை சுற்றி வர்றது, அப்புறம் ரத வீதி. இப்படி வந்து ஒரு 7 வளையங்கள் வந்து நம்ம பெருங்குளத்தில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அதுபோக இங்கே வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த ஊரில் சிவாலயங்களில் பழைய கோயிலில் நவக்கிரகம் கிடையாது. ஆமாம், இந்த ஒரு 300 வருஷம் 400 வருஷத்து உள்ள கோயிலில் தான் நவக்கிரகங்கள் இருக்கலாம். அது ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் நவக்கிரகங்கள் வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்கலாம். அந்த இதைப்படி இந்த நம்ம ஊரில் வந்து நவக்கிரகம் வைக்கக்கூடாது அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு கேட்டால், நம்ம நவ திருப்பதியில் நம்ம பெருங்குளம் வந்து பெருமாள் கோயில் வந்து மாயக்கூத்தர் வந்து சனி ஸ்தலம், அதனாலையும் இங்கே வைக்கக்கூடாது. பிரசன்னம் பார்த்ததில் இங்கே நவக்கிரகம் வேண்டாம் அப்படின்னு தனி சனீஸ்வரன் மட்டும்தான் உண்டு. இங்கே எல்லோரும் சனீஸ்வரனுக்கு எல்லோரும் அர்ச்சனை பண்ண வருவாங்க. மித்த வைபவங்கள், தெப்பக்குளம், மித்த எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கு. கல்வெட்டுகள் எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் சிறுவைகுண்டம் கள்ளழகர் கோயில் கோபால மணிகண்டன் அவர்கள் இதில் கட்டுப்பாட்டில் இங்கே மற்ற இதெல்லாம் நடைபெற்றுருக்கு. இந்த ஸ்தலத்தோட பெருமைகள் பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்தலத்தோட பெருமைகள் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்தலம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஸ்தலமான தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் ஸ்தலம் போலவே இந்த ஊரில் இருக்கிற இந்த வழுதீஸ்வரர் ஸ்தலமுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்குது. இந்த ஸ்தலத்தோட கோபுரம் பார்த்திங்கன்னா, ஆனால் தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரம் மாதிரி அமைப்பில் இல்லைனாலும் அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு இல்லைனாலும் அதே மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு கோபுரம்னு சொல்லலாம். இந்த கோபுரத்துலேயுமே வந்து நிழல் விழா தான். இந்த கோபுரத்தோட
அமைப்பையே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் வந்து இந்த கோபுரம் அமைப்பு இருக்கும். இது வந்து சுவாமியோட மூலவர் கோபுரம். இதுக்கு வந்து முகப்பு ராஜகோபுரங்கள்லாம் இந்த கோவிலில் எதுவுமே இல்லை. இந்த கோவிலில் சன்னதிகள் ரொம்ப கம்மின்னு பார்த்தாலுமே இந்த சுவாமி சன்னதியை கடந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வெட்ட வெளியில் ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு பெரிய தூண்கள்லாம் அமைஞ்சு ஒரு மண்டபம்ன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்பில் தான் வந்து ஒரு சுற்றுப்பிரகார தேவதாக்கள்லாம் இருக்காங்க. கன்னி விநாயகர் இருக்காங்க. கன்னி விநாயகர் 63 நாயன்மார்கள் இந்த கோவிலில் இல்லை. அது போக சப்தகன்னியர்கள் இருக்காங்க, சுரதேவர் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, மீனாட்சி சொக்கலிங்க சுவாமி இருக்கார். அதன் பிறகு வள்ளி தேவ சேனாதிபதி இருக்காங்க. விஷ்ணுதுர்க்கு வந்து எப்போவுமே வடக்கு நோக்கி இருப்பாங்க. இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்கன்னா தென் திசை நோக்கி இருக்கிற மாதிரியான அமைப்பில் துர்கா தேவி விஷ்ணு துர்கான்ற பேரில் இங்கே வந்து துர்கை வந்து திசை மாற்றி பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருக்காங்க. அது போக பைரவர் சன்னதியை பார்க்க முடியும். அர்ச்சகர் மாமா சொன்ன மாதிரி இந்த கோவிலில் சனீஸ்வரர் ஸ்தலம், சனீஸ்வரரோட சன்னதி மட்டும்தான் இருக்குது. மற்றபடியான நவகிரக ஸ்தலங்கள்லாம் இல்லை. சூரிய சந்திரர்கள் இருக்காங்க. இந்த சூரிய சந்திரரோட நாமத்தை பார்த்திங்கன்னா சிவசூரியன் சிவச்சந்திரன் அப்படின்ற பேரில் தான் இங்கே சூரியன் சந்திரன் வந்து வழிபடப்படுற மாதிரி திருநாமம் வச்சுருக்காங்க. அது போக இந்த கொடிமரத்தை தாண்டி வந்தோன்னே ஒரு பெரிய நந்தியை பார்க்கலாம். அந்த நந்தி வந்து நம்ம அண்ணாமலையில் இருக்கிற மாதிரியும் பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய அமைப்பில் வந்து வித்தியாசமான ஒரு நந்தியை இங்கே நம்ம பார்க்க முடியும். அந்த நந்தியோட நெத்தியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சிவலிங்கம் வந்து இருக்குது. அது ஒரு விசேஷமான அமைப்பில் இருக்குது. இந்த கோவிலில் நடக்கிற பிரதோஷத்தை வந்து எந்த அமைப்பில் இருந்து பார்த்தாலும் சுவாமிக்கும் நந்திக்கும் நடக்கிற அபிஷேகங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் மாமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த அம்பாளோட கோபுரம் வந்து 3 நிலை கோபுரத்தோடு இருக்குது. இந்த கோபுரம் இந்த அம்பாள் சன்னதிக்கும் சுவாமி சன்னதிக்கும் இடையில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதையும் கூட தஞ்சாவூரோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் போல தான் இருக்குது. தஞ்சாவூர்லேயே நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும். அங்கேயும் ராஜா ராணிகள்லாம் ராணி வந்து தெப்பக்குளத்துக்கு கோவிலில் இருக்கிற அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் போய் கீழே குளிப்பாங்க. மேலேருந்து பார்த்தா கீழே இருக்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறெல்லாம் உண்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில். அதே போல் தான் இந்த ஊர்லேயும் அந்த பெருங்குளம்ன்ற இந்த ஊரோட பெருங்குளம் அப்படின்ற ஊருக்கு தகுந்த மாதிரியான குளமே இந்த ஊரில் இருக்கிறதாகவும் அந்த குளத்தோட இந்த சுரங்கப்பாதை வந்து சம்பந்தமாக இருக்கிறதாகவும் தெரியப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து வியாக்கிரபாத முனிவர் வந்து வழிபட்டுட்டு போயிருக்காரு. இங்கே வந்த ஒரு சுவாமியோட பக்தர் வந்து இங்கேயே சித்தி அடைஞ்சதாகவும் ஜோதி ரூபமாக வந்து சித்தி அடைஞ்சதாகவும் இங்கே வந்து சொல்லப்படுறாங்க. அவரை வந்து லிங்கம் மாதிரி பிரதிஷ்டை பண்ணி இங்கே எல்லா மக்களுமே வணங்கிட்டு வராங்க. மற்றபடி இந்த கோவில்லையும் அம்பாளுக்குள்ள விசேஷ நாட்கள்லையும் சரி, சுவாமிக்குள்ள விசேஷ நாட்கள்லையும் சரி, சுற்று வட்டார பகுதியில் உள்ள எல்லா மக்களுமே வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கோவிலோட ஏக்கர் பரப்பளவே வந்து பெரிய ஒரு விலாசமான இடமாக இருக்குது. இந்த கோவிலோட அமைப்பே வந்து ஒரு பெரிய கம்பீரமாக இருக்குது. இது உள்ளே வந்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும், பசுமையாக இருக்குது. மாந்தோப்புகளுக்கு மாமரங்களுக்கு நடுவில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாமரங்களுக்கு நடுவில் தான் ஆதி காலத்தில் வந்து இந்த திருவழுதீஸ்வரரை உண்டானார்னு ஸ்தலப்புராணம் சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்களை பார்க்கும்போது வட்ட எழுத்துக்களில் வந்து இந்த எழுத்துக்கள் இருக்கிறத நம்ம காண முடியும். இந்த கோவிலோட நீங்கள் நுழைஞ்சோன்னு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடராஜர் மண்டபம் இருக்குது. இந்த நடராஜர் மண்டபத்தில் தான் வந்து நடராஜரை எழுந்தருளை செய்து 7ஆம் திருநாள் 8ஆம் திருநாள்களில் வந்து இங்கே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடராஜருக்கு நடக்கிறது இந்த மண்டபத்தில் தான். அதுக்கப்புறம் கொடிமரத்தை தாண்டி நந்திகேஸ்வரர் பலிபீடம் இதெல்லாம் தாண்டி நம்ம போகும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து மகாகணபதி சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் பண்ண முடியும். பெருங்குளம்ன்ற பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த குளம் வந்து குளமா ஏரியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமான ஒரு ரூபம்னு சொல்லுவாங்களே, பெரிய குளமாக தான் உண்மையாகவே இருக்குது. இந்த வியூவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். கண்ணை கட்டின தூரம் வரைக்கும் குளமாக தான் இருக்குது. இது கடல் போல் காட்சி அளிக்குது. அவ்வளோ பெரிய அகண்ட குளமாக இருக்குது. இந்த குளத்தோடு தொடர்புடைய தான் இந்த கோவிலும் கூட. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வழுதீஸ்வரர் கோமதி அம்பாள் கோவில், அந்த கோவிலோட தொடர்புடைய குளம் தான் இந்த குளம். இந்த குளம் நிறையும் போது தான் அங்கே உள்ள சுரங்கப்பாதையும் அங்கே உள்ள கோவில் தீர்த்த குளமும் நிரம்புது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த திருவாசக முற்றோறுதல் அப்படின்னு இந்த ஐயா வந்து பண்ணுறாங்க. அது எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, இது எங்கே நடக்குதுன்னா இந்த பெருங்குளமில் இருக்கிற செங்கோல் ஆதீனத்தில் இந்த திருவாசக முற்றோறுதல் நடக்குது. அது வந்து ஐயா பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன பயன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹரஹர மகாதேவா. அருமையான ஒரு நிகழ்வுக்கு
அடியேனை ஆட்கொண்டீர்கள். உங்களுக்கு முதலில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திருவாசகத்தை பெருமானும் அம்மையும் கடந்த 1998ஆம் ஆண்டு சிவநெறி மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் என்ற ஒரு மன்றத்தை நிறுவி அடியேனை கருவியாக கொண்டு 2500 திருவாசக முற்றோதல் வேள்விகளை இதுவரை நடத்தியிருக்கின்றார்கள். பெருமானும் அம்மைக்கும் பெருமானுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாசகத்தை ஏன் படிக்க வேண்டும் என்றால், திருவாசகத்தை படித்தால் அந்த உணர்வு அலைகள் நம் மனதிற்குள்ளேயே நிற்கும். இப்போ ஒரு வீட்டிலே திருவாசக முற்றோதல் செய்துவிட்டால் அந்த அந்த வீடு இருக்கும் வரை அந்த அதிர்வலைகள் அங்கே அப்படியே இருக்கும். எத்தனை ஆண்டுகளானாலும் சரிதான். அதில் எந்த விதமான ஒரு வைப்ரேஷன் உண்டு, கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குது. அதுபோக திருவாசக முற்றோதல் செய்வித்த அந்த இடத்திலே எந்தவித விஷ ஜந்துக்களும் நுழையாது. அந்த சக்தியை அந்த விஷ ஜந்துக்களை அந்த உள்ளே வர விடாது. அதனால் திருவாசகத்தை நாம் அன்றாடம் படித்து வந்தால் நமது மனமும் ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம கண்ட ஒரு உண்மை. வயசானவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லலாம். நீங்கள் எப்படி, அதாவது நீங்கள் எல்லாரும் சொல்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? இளைஞர்கள்லேருந்து இப்போ எல்லாருமே புதுசாக வர இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது பெரியவர்கள் வயதானவர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு இது இல்லை. எங்கள் திருவாசகத்தை குழந்தைகள் இருந்தே படிக்கிறாங்க. இப்போ அடியே ஒரு நோய் வந்த ஒரு 2-3 ஆண்டுகள் ஒரு கஷ்டப்பட்டோம் இல்லையா, கொரோனா நோய். அந்த காலங்களிலே நாங்கள் இந்த நெட்டில் நம்ம அகில உலகமும் அந்த குழந்தைகள்லாம் அதில் பங்கு பெற்றார்கள். அந்த பங்கு பெற்று ஒவ்வொரு அருமையாக அந்த திருவாசக முற்றோதலை அங்கே செய்வித்தார்கள். ஆமாம், கொரோனா நேரத்துலையும் கூட ஐயா சும்மா இருக்காமல் அந்த திருவாசக முற்றோதலை குழந்தைகளுக்கெல்லாம் கற்பித்து செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களும் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த குழந்தைகளை மட்டும் வைத்து திருவாசக முற்றோதல் பண்ணிவித்தோம். அதாவது ஒரு 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் குழந்தைகளை மட்டும் அதில் தேர்ந்தெடுத்து உலகம் சுற்றும் அவ்வளோ பேரும், இங்கே அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லாத்துல இருந்தும் குழந்தைகள், ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் திருவாசக முற்றோதலை நடத்தினார்கள். பங்கு பெற்று செஞ்சாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு 2 முறை நாங்கள் அதை மாதிரி செய்த பெருமான் அருள் புரிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அடியேன் ஸ்ரீலங்கா, அப்புறம் குவைத், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு எங்களை அழைத்தார்கள். அங்கு சென்று திருவாசக முற்றோதலும் மற்றும் திருமுறை விண்ணப்பங்களும் செய்ய பெருமானும் அம்மையும் அருள் புரிந்தார்கள். அதற்கு நான் பெருமானுக்கும் அம்மைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் கூட ஐயா திருவாசக முற்றோதல் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைகள்லாம் செய்வதற்கு வழி நடத்தியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரில, சொல்கிறாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். திருவாசகத்துக்கு ஒரு பழமொழி உண்டு, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்குமே உருகார். அந்த அளவுக்கு அந்த எலும்பையும் உள்ளுக்கு போகும் உள்ள அந்த சக்தியை இந்த திருவாசகத்துக்கு இருக்குது. ஆமாம். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, இறந்த வீட்டில் தான் திருவாசகம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது தவறான ஒரு மோசமான தவறான கருத்து. எல்லா இடத்துலையும் படிக்கலாம், கல்யாண வீட்டில் படிக்கலாம். அதே மாதிரி நடராஜ பெருமானை வீட்டில் வைக்கக்கூடாது, வீடு ஆடிரும்பாங்க. அது ஒரு தவறான எண்ணம். தவறாமல் ஒவ்வொரு சைவனும் வைக்க வேண்டிய ஒரு விக்கிரகம் நடராஜ பெருமானுடைய விக்கிரகம். ஐயா அழகான பதிவு கொடுத்துருக்காங்க. நடராஜர் ஆட்டம் கன்று வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே சைவத்தில் இருக்கிறவங்கன்னு இல்லை, எல்லாருமே சிவபெருமானை வணங்கணும், சிவபெருமானோட ரூபமான நடராஜ ரூபத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது நமது சைவத்திலே தீட்சை வாங்கி திருவாசகம் படித்தால் முழு பலனும் உண்டு. தீட்சையில் 4 வகை இருக்குது. சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சார அபிஷேகம் என்ற 4 நிலை இருக்குது.
அது நம்ம அந்த தீட்சை பெற்றால் என்ன ஒரு பலன் சொன்னால், இப்போ நம்ம வெளியில் உலகத்தில் நம்ம முகத்தில் பவுடர் போட்டுக்கிறோம், சோப் போட்டுக்கிறோம், எல்லாம் அதை நம்ம தூய்மை பண்ணிடுறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன செய்கிறது, தீட்சை வாங்கி அந்த குருமா சன்னிதானம் அவர்கள் ஒரு மூல மந்திரம் சொல்வார்கள். அந்த மூல மந்திரத்தை நாம் அப்படி ஜபித்து வந்தால் உள்ளே இருக்கின்ற அழுக்கெல்லாம் நீங்கி மூல மந்திரம் அப்படியே உள்ளே இருக்கும். வெளியில் பதிஞ்சு வெளியே வந்தால் அதனால் அந்த திருவாசகம் படிக்கும்போது இந்த தீட்சை பெறாதவர்கள் படிப்பதற்கும் தீட்சை பெற்றவர்கள் படிப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. தீட்சைங்கிறது நம்ம சும்மா தீட்சை வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு 4 நிலைகள் இருக்குது. அந்த 4 நிலைகள்லையும் உள்ள முறைப்படி நம்ம பண்ணி அதை படிச்சுட்டே வந்தோம்னா அது நம்ம உள்ள உடம்புக்குள்ளேயே அது அப்படியே பதிஞ்சு இருக்கும். அந்த வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே அப்படியே இருக்கும். உயிரும் உடலும் போல் அது அந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. அதுக்கு நமது குருமா சன்னிதானம் அவர்கள், செங்கோலாதன குருமா சன்னிதானம் அவர்கள் மிக அருமையாக இந்த திருமடத்தை நிறுவி ஏற்கனவே நிறுவிட்டாங்க. இருந்தாலும் நிறைய ஒரு மேம்பாட்டை பண்ணி இன்றைக்கி அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு திருவாசகம் படிக்கும்போது ஏற்படும் ஒரு வைப்ரேஷன் அருமையாக இருக்குது. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு இது பண்ணதுன்ற ஒரு விருப்பம் வந்தது? அதாவது 1998ஆம் ஆண்டு அடியேன் மின்வாரியத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். 1998 அடியேனும் அடியேனது மனைவியும் இணைந்து தான் இந்த மன்றத்தை உருவாக்க பெருமான் அருள் புரிந்தார். அன்றிலிருந்து நாம் அங்கே பாடி வந்தோம். அண்மையிலே துணைவியார் திருப்படி அடைந்து விட்டார்கள். அதெல்லாம் அடியேன் தனியாக செய்கின்றேன். எனக்கு உறுதுணையாக அடியார்கள் 1000க்கும் மேற்பட்ட அடியார் பெருமக்கள் எனக்கு துணையாக இருக்கின்றார்கள். அவர்களை வைத்து நாம் இந்த திருவாசகம் முற்றோதல் வழியை அருமையாக செய்து வருகின்றோம். பெருமானுடைய அருளாலும் அம்மையினுடைய அருளாலும் அருமையாக செய்து வருகின்றோம். இன்று இந்த அருமையான ஒரு திருவாசகம் முற்றோதல் நீங்கள் அனைவரும் எழுந்தருளி அடியேனை இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அடியேனையும் கௌரவித்ததுக்கு உங்கள் அனைவருடைய பொன்னார் திருப்படிகளை வணங்குகின்றேன். அவங்க மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் சேர்த்து அவங்க நன்றி சொல்கிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்காக அவங்களுக்காக மட்டும்னு செஞ்சுக்கிற இந்த காலத்துலேயும் எல்லா மக்களுக்காகவும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ஐயா திருவாசக முற்றேறுதல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம். அவங்க செஞ்சுட்டு எல்லாமும் உங்களுக்கே அப்படின்றாங்க. கண்டிப்பாக தனக்கு பெருமை எதுவுமே வேண்டாம், எல்லாமே அவன் செயல். அம்மையும் அப்பனும் தான் என்னை ஆட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. ஐயா குருவாக இருந்து வழி நடத்துகிறாங்க. ஐயாவோட சீடராக இருந்து அவங்களும் திருவாசக முற்றோறுதல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்தன் கற்பக தருவே போற்றி, உந்தன் பொற்பதங்கள் பிடித்தேன் போற்றி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எப்பவும் போல் என்ன வச்சு சாப்பிட்றது, உண்ணுறது, உறங்குறதுமாவே இருந்தேன். முதல்ல எங்கள் கோயிலில் திருவாசம் நடக்குது. அண்ணாச்சி தான் எனக்கு குருவாக திருவாசத்தை நாங்கள் அப்போ திருவாசத்தோட அருமையெல்லாம் எனக்கு தெரியாது. திருவாசத்தில் நுழைந்த பிறகு நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன். வீட்டிலையே நான் எதுனாலும் ஒரு கஷ்டம் வந்தால் எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டா அதோட பலன் நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதை நான் என்னோடய அனுபவத்தில் நல்லாவே உணர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, திருவாசத்துக்கு போலேன்னு வச்சுங்க, வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ இருக்குது போலேன்னா அந்த ஒரு மனசில் ஐயோ இன்றைக்கி திருவாசம் போக முடியலையேங்கிற ஒரு ரொம்ப இது எல்லாருக்குமே வரும். அது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அண்ணாச்சி நாங்கள் குருவாக அணைச்சதுக்கு நான் எத்தனையோ குரூப்பை பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு அமைகிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்பாங்க. எங்களுக்கு அண்ணாச்சி குருவாக அமைஞ்சது நாங்கள் செஞ்ச அதிர்ஷ்டம் அது. ஏன்னா இந்த திருவாசகத்தில் அந்த இனிமை, அந்த இசை ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே நல்லா அது வைப்ரேஷன் கொடுக்கும் எல்லா இதுங்கும். ஸோ அது நான் இந்த குரூப்பில் தான் பார்த்தேன். நிறைய குரூப்பு நான் கேட்டிருந்தாலும் அது நான் இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் இசை பாட கேட்க அந்த இருக்குது. நம்ம வேறு ஏதாவது பிறப்பிருந்தா கூட அதை உணர முடியுமோ என்னமோ தெரியாது. நம்ம இந்த மனிதனாக பிறந்து திருவாசகத்தில் நான் கூட லேட்டாக நம்ம நுழைஞ்சோமோ, இதுக்கு முந்தையே நம்ம நுழைஞ்சிருக்கலாமோங்கிறத நம்ம வாழ்க்கையில் பாதி கழிச்சிட்டோமோங்கிறத நினைப்பேன்.
ஆனால் இதுவாவது எனக்கு ஆண்டவன் கொடுத்ததுக்கு என்னுடைய ஆசையே என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக சென்று திருவாசகம் படிக்கணும். அதுவும் அண்ணாச்சி குருவாக இருந்து அவங்களுடைய இதில் சீடாக இருந்து படிக்கணுங்கிறது தான் இறைவன்ட்ட நான் வேண்டிக்கக்கூடிய இது வேண்டுதல். அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் யார் படிக்கிறாங்க, அவங்க யார் யார் தெரிஞ்சிருக்காங்க, இவங்க யாருக்காவது குருவாக இருந்திருக்காங்களா, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நாங்கள் வந்து பெருமாள்புரத்தில் பாரதி நகருங்கிற இதில் இருக்கிறோம். அங்கே கோயில் வந்த பிறகு தான், அந்த திருவாசகம் வந்த பிறகு தான் அதோட இனிமை இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ வந்து எங்கள் குரு இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இதுங்க இப்போ திருவாசகம் மட்டும் இல்லை, இப்போ திருமுறையும் நாங்கள் படிக்கிறோம். ரெண்டாவது அண்ணாச்சி சொல்கிற மாதிரி இந்த சிறுவர்கள் திருவாசகம் நடத்தும் பொழுது என்னுடைய பேரை 2 பேரையும் படிக்க வச்சு திருவாசகத்தை பாட வச்சு அதை அதுன்றக்க மற்ற குரூப்லேயும் பேரங்க போய் பாடியிருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் இன்றைக்கும் அண்ணாச்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் சமையல் பண்ணும்போது வெறுமனை சமைக்காதீங்க, திருவாசகத்தையோ ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே சமையல் பண்ணிங்கன்னா அந்த சமையலோட சுவை வந்து கூடும் அப்படிமா. அதை நான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே கிச்சனில் வந்து ஏதோ திருவாசகத்தை பற்றியோ இல்லை அதோட இது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நான் இன்றைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிச்சயம் அது அண்ணாச்சியோடைய வழிகாட்டுதல் தான். அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஐயாவோட வழிகாட்டுதல் படி அந்த சீடர் வந்து அவங்க அந்த ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்க ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருந்து இப்போ அவங்க பேரன்களையும் வந்து வழி நடத்திட்டு இருக்காங்களாம். அவங்களோட கிச்சனில் சமைக்கும்போது கூட திருவாசகத்தை கேட்டுக்கிட்டோ இல்லை அதை பற்றியான உரைகள் எதையாவது கேட்டுக்கிட்டோ தான் சமையல் கூட பண்ணுவாங்க. அதோட சுவை வந்து கூடுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எந்த ஒரு விஷயமுமே நம்ம தொடங்கும்போது மனசளவில் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே நம்ம பண்ணோன்னா அந்த சமையலோட சுவை கூடும்பாங்க, செய்கிற வேலையோட சுமை தெரியாதும்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்கிற மாதிரியான உணர்வு நமக்கே வரும்னு சொல்லி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அப்படி கூட தான் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் வந்து கேட்குற அத்தனை வாசகர்களுமே வந்து திருவாசகத்தை கேட்கவோ எந்த ஒரு நாமத்தையோ எந்த ஒரு பகவானோட பாட்டுகளையோ ஏதோ ஒரு ஸ்லோகங்களையோ ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு இறைவன் மீது பக்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. திருக்கைலாய பரம்பரை செங்கோல் மடம் ஆதீனத்தில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். இங்கே வந்து திருவாசக முற்றோறுதல் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து சுவாமிஜிட்ட அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சேன் நாவனில் கொண்டேன், இடைக்கலமல்லேன் எழுபரப்பு உனக்கு ஆட்செய்கின்றேன். சுடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில் சிற்றம்பலத்து அரணே. நமது ஆன்மார்த்த முத்தியாக அழகிய திருச்சிற்றம்பலம் அத்தோடு சிந்தித்து இன்றைய தினம் நம்முடைய செங்கோல் ஆதீனத்திலே மயிலோசை தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று ஒரு சிறப்பு நம்முடைய செங்கோல் ஆதீனத்திலே திருநெல்வேலி சிவநெறி மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக அதன் தலைவர் முத்தையா பிள்ளை அவர்களுடைய குழுவினர் இன்றைக்கு திருவாசக முற்றோதலை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திருமடத்திலே திருவாசக முற்றோதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே தான் அவர்கள் 2500வது திருவாசக முற்றோதலை திருநெல்வேலி மகாராஜாபுரம் நகரிலே சிறப்பாக நடத்தினார்கள். இப்பொழுது நம்முடைய திருமடத்திலே நடைபெறக்கூடிய திருவாசக முற்றோதல் 2565வது திருவாசக முற்றோதல் ஆகும். அந்த வகையிலே நம்முடைய செங்கோல் ஆதீனம் மிகவும் பழமையான ஒன்றாகும். 2000 ஆண்டுகள் பழமை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆதீனத்தை தோற்றுவித்த ஆதீன குருமுதல்வர் சத்திய ஞான தரிசினி சுவாமிகள் ஆவார்கள். அகச்சந்தான குறவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகள் இங்கே அகத்தியரை தரிசனம் செய்வதற்காக இங்கே வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது தில்லையிலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்ற போது அவருடைய கூப்பிய கரங்களுக்குள் ஒரு சிவலிங்க திருமேனி நடராஜ பெருமான் திருவருளால் கிடைக்கப்பெறுகிறது. அப்பொழுது அஸ்ரீரியாக நடராஜ பெருமான் இதனை ஆகம முறைப்படி வைத்து வழிபாடு செய்வாயாக என்று அருளி செய்கிறார். அப்படி ஆதீன குருமுதல்வர் அது முதற்கொண்டு 18வது சுவாமிகள் வரையிலும் சிதம்பரத்திலே மடம் அமைத்து அங்கே பூஜை செய்து வருகின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்து வருகிறார்கள்.
இப்படி இருக்கின்ற காலத்திலே 18வது சுவாமிகள் திகம்பர சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்கள் அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற போது பாண்டிய நாட்டை அங்கே கொற்கையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் அவன் அங்கே நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்காக வருகிறான். அப்படி வருகின்ற போது நம்முடைய திகம்பர சித்தரை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்திலே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்ற மணிவாசகருடைய வாக்கிற்கு ஏற்ப அப்படியே சுவாமிகிட்ட வணங்கி எங்களுடைய நாட்டிற்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பாண்டிய மன்னர். நம்முடைய 18வது சுவாமிகளும் சரி என்று சொல்லி வருகிறார். அப்படி வருகின்ற போது திருநெல்வேலிக்கு அருகாமையிலே கல்லூர் என்று சொல்லப்படக்கூடிய சிலாபுரி பட்டினம் அப்படின்னு பழைய அதனுடைய பெயர். இந்த கல்லூரிலே மடம் அமைத்து தங்கியிருக்கிறார். இப்படி தங்கியிருக்கின்ற போது அழைத்து வந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு சிக்கல் வருகிறது. பொதுவாக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்குள் அடிக்கடி போர் செய்து கொள்வார்கள். அப்படி போர் நடக்கின்ற போது வெற்றி தோல்வி வரும். அந்த வகையிலே சோழ மன்னனுடைய படையெடுப்பின் காரணமாக பாண்டிய மன்னன் அழைத்து வந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய நாடு நகரங்கள் எல்லாம் இழந்து விடுகிறான். நம்முடைய சுவாமிகளிடம் வந்து இந்த மாதிரி தோல்வி ஏற்பட்டு விட்டது, என்ன செய்வது என்று வணங்கி நிற்கின்ற போது என்ன காரணத்தினால் உனக்கு தோல்வி ஏற்பட்டது என்று சித்தர் கேட்கிறார். உடனே நிறைய அறச்சாலைகள் கோவில்கள் இவைகளெல்லாம் செய்தேன், ஆனால் படைபலத்தை பெருக்கிக் கொள்ளவில்லை, ஆகையினாலே சோழ மன்னனுடைய படையெடுப்பின் போது தோல்வி ஏற்பட்டது என்று கூற உடனே நம்முடைய சித்தரானவர் அங்கே மடம் கட்டுவதற்காக இருந்த செங்கல்லை தன்னுடைய திருக்கரங்களால் தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே அத்தனையும் பொன்னாக மாறுகிறது, தங்கச் செங்கலாக மாறுகிறது. உடனே இந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து கொண்டு சென்று படை வீரர்களை பெருக்கி மறுபடியும் சோழ மன்னனோடு யுத்தம் செய், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அருளாசி வழங்குகிறார். அதே போல போர் செய்கிறார். பாண்டிய மன்னன் போர் செய்கிறான், வெற்றி கிடைக்கிறது. தன்னுடைய நாடு திரும்ப கிடைப்பதற்கு காரணமாக இருந்த குருமகா சன்னிதானம் சித்தர், திகம்பர சித்தர் என்று அவருடைய பெயர், அவர்தான் காரணம் என்று கருதி மறுபடியும் சுவாமிகிட்ட வந்து இந்த நாட்டை மறுபடியும் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும், நான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும், ஆகையினாலே சுவாமிகளுடைய திருக்கரங்களால் பட்டாபிஷேகம் செய்து இந்த செங்கோலையும் எடுத்து தர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறான். நம்முடைய சுவாமிகளும் சித்தர் சுவாமிகளும் அதே போன்று பட்டாபிஷேகம் செய்து வைத்து அந்த தங்கச் செங்கோலையும் எடுத்து கொடுக்கிறார். அதன் காரணமாகத்தான் நம்முடைய மடத்திற்கு செங்கோல் ஆதீனம், செங்கோல் எடுத்து கொடுத்த மரபு, அதனால் செங்கோல் ஆதீனம் என்ற ஒரு காரணப் பெயரும் ஏற்பட்டது. அது முதற்கொண்டு பாண்டிய மன்னர்கள் எப்பொழுதெல்லாம் பட்டாபிஷேகம் செய்து முடிசூடி கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய திருமடத்தை சார்ந்த ஆதீன குருமுதல்வர்கள் ராஜகுருவாக இருந்து அந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்து செங்கோலை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு காரணமாக தொடர்ச்சியாகத்தான் தற்போது நம்முடைய பாராளுமன்றம் புதிய கட்டிடம் திறப்பு விழாவிலே கூட நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சைவ ஆதீன குருமகா சன்னிதானங்களை அழைத்த போது நம்முடைய செங்கோல் ஆதீனத்திலிருந்து நாமும் அதன் பிரதிநிதியாக சென்றிருந்தோம். அந்த செங்கோலானது கிபி 1947ஆம் ஆண்டு நம்முடைய பாரத தேசம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற போது திருவாவூர்துறை ஆதீனத்திலிருந்து ஒரு தங்கச் செங்கோலை கொடுத்து அப்பொழுது ஓதுவா மூர்த்திகளையும் அனுப்பி வேயிறு தோழிபங்கன் என்று சொல்லப்படக்கூடிய கோளறு பதிகத்தை பாடி அன்றைக்கு பிரதமராக இருந்த நேருஜி அவர்களிடம் அந்த செங்கோலானது கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கின்ற போது அந்த செங்கோலில் என்ன சிறப்பு, செங்கோல் என்றால் ஏதோ மன்னராட்சி முடியாட்சி என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனால் அதன் பொருள் அப்படி அல்ல. செங்கோல் என்பது நீதி தவறாமல் நேர்மையாக ஆட்சி செய்வதற்காகத்தான் அன்றைய மன்னர்கள் தங்களுடைய கரங்களிலே அந்த செங்கோலை தாங்கி ஆட்சி செய்தார்கள். இதனிடையே கண்ணகியுடைய வரலாற்றிலே பார்க்கின்ற போது கண்ணகி தனக்கு தவறான நீதி தன்னுடைய கணவன் கோவலனுக்கு தவறான நீதி வழங்கி அவன் கொலையுண்ட போது அதற்காக நியாயம் கேட்டு நீதி கேட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் சென்று நீதி கேட்கிறாள். அப்படி கேட்கின்ற போது அந்த அவளுடைய கால் சிலம்பை காட்டி நிரூபிக்கின்றாள். மன்னன் தான் தவறான நீதி வழங்கியதை ஒத்துக்கொண்ட மாத்திரத்திலே அவன் கையிலே இருந்த செங்கோலானது வளைந்து விடுகிறது. உடனே யானே கல்வன் கெடுக என் ஆயுள் என்று சொல்லி அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய ஆயுளை கொடுத்து
அந்த வளைந்த செங்கோலை நிமிர்த்ததாக நம்முடைய புராணங்கள் கூறுகிறது, இலக்கியங்கள் கூறுகிறது என்றால், அப்போது அந்த காலத்தில் மன்னர்கள் நீதி தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த செங்கோலை வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து அன்றைக்கு நேருஜியிடம் கொடுத்த செங்கோலில் அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த செங்கோல் மேலே இருக்கக்கூடிய ரிஷபம் அது ஒரு சிறப்பு. ஏனென்றால் ரிஷபதேவர் என்பது ஒரு சமயம் இந்த உலகமெல்லாம் அழிந்திருக்கின்ற போது தர்மதேவதையாக இருக்கக்கூடிய தேவதை சிவபெருமானிடம் சென்று, சுவாமி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையெல்லாம் நீங்கள் ஒடுக்கி கொண்டாலும் தர்மம் நிலை பெற்று இருக்க வேண்டும், அது அழியக்கூடாது. ஆகையினாலே தங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ரிஷபமாக, வாகனமாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தர்மதேவதை கேட்கிறார். உடனே சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல, அதனால்தான் சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னாடி முதலில் இருக்கக்கூடிய நந்தி தர்ம விடை, அப்புறம் மால் விடை, இந்திர விடை அப்படின்னு வரிசையாக இருக்கும். 5 நந்திகள் இருக்கும். அந்த வகையில் தர்மதேவதையே அங்கே விடையாக ரிஷபமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அன்றைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து அந்த செங்கோலிலே அந்த ரிஷபத்தை, நந்தியை பொறித்து வைத்து நம்முடைய பாரத பிரதமரிடம் கொடுத்தார்கள் என்றால், அந்த செங்கோலானது இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய பாராளுமன்றத்திலே சபாநாயகருடைய இருக்கைக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது இந்த நாடு, பாரத நாடு நீதி தவறாமல் நேர்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று கருதி தற்போதைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இதனால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் ஆன்மீகத்திற்கும் இது பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அந்த வகையிலே இன்றைக்கு திருவாசக முற்றோதல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய சிவநெறி மணிவாசகர் அருட்பணி மன்றம் நிறைய முறை இங்கே திருவாசகம் பாராயணம் செய்திருக்கிறார்கள். பொதுவாக திருவாசக முற்றோதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 23வது குருமகா சன்னிதானமாக இருந்தவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெறாமல் தடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் சென்று சுவாமிகிட்ட, சுவாமி, இந்த மாதிரி நாங்கள் திருப்பணி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் தடைப்பட்டு விடுகிறது, ஏதாவது ஒரு காரணத்தினால தடை ஏற்படுகிறது என்று சொல்ல, அவங்க சுவாமி என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்ச நேரம் தியானம் செய்துவிட்டு திருவாசக முற்றோதலை அங்கே பாராயணம் செய்யுங்கள், அந்த திருப்பணி தடைபடாமல் நடைபெறும், விரைவில் கும்பாபிஷேகமும் நடைபெறும் என்று ஒரு அருள் வாக்கு மாதிரி சொன்னாங்க. சொன்னது போல உடனே அவர்களும் அதை செயல்படுத்தினார்கள். ராஜபாளையத்தில் ஒரு 6 இல்லை 1 வருஷ காலத்துக்குள்ளே அந்த திருக்கோயில் திருப்பணி சிறப்பாக நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்றால், இந்த திருவாசகம் முழுவதும் மந்திர சொற்கள், அதிலும் குறிப்பாக 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது. 8 என்பது நம்ம சித்தாந்தத்தில் கூறுகின்ற போது சிகா மந்திரம் என்று சொல்வார்கள். 8 அதாவது சுவாமியுடைய மந்திரங்கள் 11 மந்திரங்கள். அந்த மந்திரத்தில் சிகா மந்திரமாக இருப்பது 8. அப்போது சிகையாக இருக்கக்கூடிய உயர்ந்தது, சிகை தான் உயர்ந்தது. அப்படி 8ஆம் மந்திரமாக சிகா மந்திரமாக இருக்கக்கூடிய திருவாசகத்தை பாராயணம் செய்தால், அது படிப்பவர்களுக்கும் சரி, அந்த இடத்திலே பாராயணம் செய்யக்கூடிய இடத்திற்கும் சரி, ஸ்தலத்திற்கும் சரி, எல்லா நன்மைகளும் ஏற்படும். வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கற்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனியின் தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். என்றால் இந்த திருவாசகத்தை படிக்க படிக்க திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவாசகத்தை பாராயணம் செய்பவர்களும் சரி, அவர்களுக்கு மனதிலே அமைதி ஏற்படும். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் யாரையாவது வீட்டில் கீழே உட்கார்ந்துருங்க, சமணம் போட்டு உட்கார்ந்துருங்க என்று சொன்னால் உட்கார முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடுவது கூட டேபிளில் உட்கார்ந்து தான் சாப்பிடுகிறோம். அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரையிலும் யாரும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இவர்கள் அத்துணை பேர்களும் இந்த 51 பதிகத்தையும் பாராயணம் செய்கிறார்கள் என்றால், முதல்ல ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பை என்ற அப்பர் பெருமானுடைய வாக்கிற்கு ஏற்ப நாம் மனசு ஒன்றணும். அது எந்த இடமா நம்ம வேலை செய்தாலும் சரி,
ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, இன்னும் சமையல் செய்தால் கூட மனம் ஒன்றி செய்தால்தான் அந்த சாப்பாடு உணவு சுவையாக இருக்கும், இல்லாட்டி அது எப்படியோ போயிடும். அப்போது அப்படி ஒன்றி இருந்து இவர்களெல்லாம் பாடுகிறார்கள் என்றால் அந்த மன ஒற்றுமையை கொடுப்பது கூட சுவாமி தான் கொடுக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு பாராயணம் செய்யக்கூடிய இவர்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, மயிலோசை தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இது போன்று ஆன்மீக நிகழ்ச்சிகளை உங்களுடைய தொலைக்காட்சியிலே அதிகமாக நீங்கள் பதிவிட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாழ்த்து திருச்சிட்டோம். எப்படி இந்த ஆதீனம் உருவாச்சு, யார் மூலமாக உருவாச்சு, எத்தனை ஆண்டுகளாக உருவாயிருக்கு, இந்த பார்லிமெண்ட்டில் கூட நம்மளோட செங்கோலை போய் வச்சாங்க அப்படிங்கிற அத்தனையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.